கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும் பழக்கம் பொதுவாக அனைவருக்கும் இருக்கும். இதில் சில பேர் தங்களால் முடிந்த நேரமெல்லாம் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். சிலர் வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை என தங்களால் எப்பொழுது போக முடியுமோ அப்பொழுது மட்டும் செல்வதுண்டு. இவ்வாறு கோவிலுக்கு சென்று வழிபடும் போது நமக்கு மன நிம்மதி கிடைப்பதுடன் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கிறது. அதனால் நமது செயல்திறன் அதிகரித்து பிறருக்கு உதவும் வகையில் செயல்பட முடிகிறது. இந்நிலையில் கோவிலில் எப்படி வணங்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் வாருங்கள். கோவிலில் சுவாமியை மட்டுமே வணங்க வேண்டும். வேறு யாரையும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் வணங்கக்கூடாது. சுவாமியை வணங்கும் பொழுது இரு கைகளையும் குவித்து தலை மட்டும் குனிந்து வணங்க வேண்டும், அல்லது இரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து வணங்க வேண்டும். கொடிமரத்திற்கு கீழே இரு கைகள், முழங்கால் 2, தலை ஆகிய 5 நிலத்தில் படும்படி பெண்கள் மட்டுமே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். கொடிமரத்திற்கு கீழே அஷ்டாங்க நமஸ்காரம் எனப்படும் தலை, இரு கைகள், இரு செவிகள், 2 முழங்கால், மார்பு என 8 அங்கங்களும் நிலத்தில் படும்படி ஆண்கள் வணங்க வேண்டும். சுவாமி பிரசாதம் எதுவாக இருந்தாலும் கண்களில் ஒற்றி கொள்ள வேண்டும். சுவாமி பிரசாதமாகிய தீர்த்தத்தை கண், தலையில் வைத்து கொண்டால் அதன் சக்தி உடல் முழுவதும் பரவி நோய் நொடிகள் நீங்க நீண்ட ஆயுள் உண்டாகும். சுவாமியை வணங்கும் பொழுது கொடுக்கப்படும் விபூதி, குங்குமம் போன்றவைகளை நெற்றியில் இட்ட பிறகு கோவில் சுவரில் தடவுவதோ கண்ட இடங்களில் அவற்றை கொட்டுவதோ கூடாது. சுவாமியை வணங்க செல்லும் பொழுது வரிசையில் சென்று வணங்குவது சிறப்பு. சிறப்பு கட்டணத்தில் அல்லது முக்கிய பிரமுகர் வழியில் சென்று சுவாமியை வணங்கும் பொழுது பின்னால் இருப்பவர்களுக்கு சுவாமி தெரியும்படி நிற்காமல் மறைத்து கொண்டு நிற்கக்கூடாது. தேவைக்கு அதிகமாக சுவாமி பிரசாதத்தை வாங்கி வீணாக்க கூடாது. கோவில் திருப்பணிக்கு தங்களால் முடிந்த உதவி செய்யலாம். கோவிலில் நடைபெறும் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்யலாம் அல்லது உடல் உழைப்பு செய்யலாம். கோவிலில் ஸ்தல விருட்சம் அல்லது பிற மரங்கள் நட்டு அவைகளின் வளர்ச்சிக்கு துணை புரியலாம். கோவிலில் வளர்க்கப்படும் பசுக்களுக்கு உணவாக பழங்கள், தீவனங்கள் வழங்கலாம். மாதம் ஒரு முறை கோவில் உழவார பணிகளில் கலந்து கொண்டு கோவிலை சுத்தமாக வைத்திருக்க உதவலாம். நடை சாத்தப்பட்டிருக்கும் பொழுது வணங்கக்கூடாது. கோவிலில் தூங்கக்கூடாது. கோவிலில் நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொட்டு வணங்கக்கூடாது. தலையில் துணி, தொப்பி அணியக்கூடாது. கொடிமரம், நந்தி, பலிபீடம் இவைகளின் நிழல்களை மிதிக்கக்கூடாது. அபிஷேகம் நடக்கும் பொழுதும் திரை போட்டு இருக்கும் பொழுதும் சுவாமி அல்லது பிரகாரம் சுற்றி வரக்கூடாது. குளிக்காமல் கோவிலுக்கு போகக்கூடாது. மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. கையில் விளக்கு வைத்து ஆராதனை காட்டக்கூடாது. கோவில் படிகளில் உட்காரக்கூடாது. கோவிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது. சிவன் கோவிலில் அமர்ந்து வர வேண்டும். பெருமாள் கோவிலில் அமரக்கூடாது. வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது. மண் விளக்கு ஏற்றும் முன் அவைகளை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது. கிரகணம் இருக்கும் பொழுது கோவிலை வணங்கக்கூடாது. கோவிலுக்கு சென்று விட்டு வெளியே வந்து தர்மம் செய்யக்கூடாது. புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது. முதலில் நீரை தலையில் தெளித்து கொண்டு கால் அலம்ப வேண்டும். கோவிலை வேகமாக வலம் வருதல் கூடாது. தாம்பூலம் தரித்து கொண்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது. சுவாமிக்கு நிவேதனம் ஆகும் பொழுது பார்த்தல் கூடாது. தேவதைகளை பலிபீடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கு நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது. கோவிலில் வைத்து எவருடனும் வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது. தற்பெருமைக்காக கோவிலில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. கோவிலில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து விடுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.